நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு சென்னையில் அந்த ஒரு ஸ்கூல் ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. மேயர் பிரியா அண்ட் ஆவிகா எம்எல்ஏ பல்லவி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய கிளாஷ் நடந்திருக்கு. அதுல மேயர் பிரியா பண்ணது தான் தவறான விஷயம், ரொம்ப ஆணவம், அகம்பாவத்தில் வந்து அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து போட்டு பொழந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க செஞ்ச அந்த ஒரு செயல் அப்படின்றது வந்து தாவேகாவையும் முதலமைச்சர் விஜயுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து டென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷனும் நடந்திருக்கு. அது மேயர் பிரியாக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு பல்லவி அவங்க கை குழந்தையோட வந்திருக்காங்க. அவங்க எம்எல்ஏவே இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு குழந்தை பிறந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. ஆனாலும் வந்து பள்ளி திறப்பு விழா பசங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க தன்னுடைய குழந்தையும் வந்து தூக்கிட்டு வந்தாங்க, அந்த ஒரு கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம. ஆனா அங்க திடீர்னு வந்த மேயர் பிரியா விளக்கேற்றும் போது அந்த மெழுகுவர்த்தியை வந்து வாண்டடாவே அவங்களுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணாங்க. அவங்க கையால வாங்க வரும்பொழுதும் கூட வந்து இவங்க வாண்டடா அவங்க அவாய்ட் பண்ணிட்டு எம்எல்ஏ பல்லவிக்கு தராம வேற ஒருத்தவங்க கையில கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. அதனால பல்லவி கிளம்பி வந்து போயிட்டாங்க. ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகும்போது தரமான செருப்படி அப்படின்றது வந்து எம்எல்ஏ பல்லவி வந்து மேயர் பிரியாவுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு, நம்மள எல்லாம் போட்டு பொழக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மேயர் பிரியா விளக்கு வந்து கொடுத்து திரும்ப ஏத்த சொன்னாங்க. அதுக்கு கெத்தா வந்து நான் ஏத்த மாட்டேன், நீங்க தான் ஏத்துவீங்களா, நீங்களே ஏத்துங்க, நீங்க தானே வந்து புரோட்டோகால்லாம் வந்து பேசிட்டு இருந்தீங்க, அப்ப நீங்களே ஏத்துங்கன்னு வந்து தரமான செருப்படி கொடுத்திருக்காங்க. அதாவது ஜீப்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி வந்து நீங்க போலாமா, ஒரு மேயர் பண்ற விஷயமா, இதுவும் வந்து புரோட்டோகால் இருந்துட்டு இருக்கா? கொடை பிடிக்கிறது வந்து புரோட்டோகாலா? ஒரு மேயரா இருந்துட்டு வந்து ஒரு அமைச்சருக்கு வந்து கொடை பிடிக்கிறது வந்து புரோட்டோகாலா? புரோட்டோகாலை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு வந்து எல்லாரும் வந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வந்து மேயர் பிரியா டெண்டர் விஷயத்துல வந்து அவங்க மேல ஊழல் புகார் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த 4000 கோடி மழை பெஞ்சு சென்னையில வந்து தேங்காதுன்றதுக்காக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாத்ரூம் ஊழல் இப்படின்னு வந்து, ஆனா மேயர் பிரியா சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் புகார் வந்து சீக்கிரம் விசாரிக்கப்படும். முதலமைச்சர் தளபதி விஜயோட தலைமை கீழே இருக்க தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தரமான சம்பவம் பண்றது வந்து மேயர் பிரியாக்கு இருக்குதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.